தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய வணக்கம். இந்த அரசியல் நிலவரத்த பத்தி சொல்லுங்க. இப்ப ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியா? விஜய ஆட்சி அமைக்க விடாம பாஜக தடுக்குதா? என்ன உண்மையிலேயே நடக்குது சார்? இல்ல அதாவது ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு அரசு அமைக்கிறதுல ஆளுநருக்கு அதுக்கு ஒரு விருப்ப உரிமை இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. யார ம். ஆட்சி அமைக்க கூப்பிடுறது. அதாவது எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராத சூழல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் இருக்காங்க, அதை ஒட்டி யார் இருக்காங்க, யாருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ம். அப்படிலாம் பார்த்து யாரை கூப்பிடலாம் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறதுக்குன்னு அந்த டிஸ்கிரிப்ஷன் கவர்னருக்கு இருக்கு. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு எல்லை கோடு இருக்கு. எந்த அளவுக்கு வரையும் அவர் டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தலான்ட்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கிறது தாவேக்கா தான் வந்திருக்கு. 107 இடங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களை கூப்பிட்டு நீங்க முதலமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நீங்க அவருக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கு, 118 மார்க் அவர் தொடுவாரா மாட்டாரான்றது அசம்பிளில தான் அது ப்ரூவ் பண்ணணும். உங்ககிட்ட காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க, மெஜாரிட்டியை டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் கவர்னர் மாளிகை கிடையாது, அது இதுதான் அசம்பிளி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு 118 காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு பர்மிஷன் கொடுத்தா பதவி பிரமாணம் செய்து வச்சா அவர் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவாரு. ஒரு நீங்க சொல்ற டேட்டுக்குள்ள கொண்டு வருவாரு. அதுக்குள்ள அங்க அசம்பிளில ஒரு மெஜாரிட்டி பெற்றுட்டாருன்னா நீங்க அவர் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். அவர் பெறலைன்னா அடுத்த ஆப்ஷனை கவர்னர் பார்க்கலாம், என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு பார்க்கணும். அதனால முதல் வாய்ப்பை அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொடுக்கணும். அதுல அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பார்ட்டிஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான அந்த 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 இது விஷயம், அந்த ஆப்ஷனை அவர் எப்படி எடுக்கிறாருன்னு தெரியல. அது சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல. அதனால கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அந்த அசம்பிளியில தான் அவர் ப்ரூவ் பண்ணியாலுமே தவிர கவர்னர்ட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அந்த ஆட்சி கவுந்தது, வேற ஒருத்தர் ஆட்சியை கிளைம் பண்றாரு அப்படின்னா அந்த சமயத்துல சப்போர்ட்டர்ஸ் லிஸ்ட் கேட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ம். இப்போ தேர்தல் நடந்திருக்கு, இனிமே அடுத்ததா வந்திருக்கிற பார்ட்டி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்ல 107 வந்திருக்கிற தவேகாவுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கிற போது எதுக்கு இது மாதிரி ஆதரவு எல்லாம் கேட்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இன்னைக்கு மத்தியானம் அதை தான் சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ம். கவர்னருடைய அணுகுமுறை சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ இதுக்கு நடுவுல இப்ப இவ்ளோ வழக்குகள்ல இருக்கு. எஸ்ஆர் பொம்மை கேஸ் சொல்லியிருக்கிறாங்க. எடியூரப்பா விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல திடீர்னு அர்லேக்கர் ஆளுநர் இந்த மாரி பண்றது ஏன்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில, அதிமுகவும், திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர், உதயநிதி துணை முதல்வர்ன்னு அவங்களுக்குள்ளே ஒரு திராவிட கட்சிகளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரப்போறாங்க. அப்படின்ற மாரியான ஒரு பேச்சு இப்ப பரவலா இருந்துகிட்டே இருக்கு. இத பத்தின கருத்து என்ன சார்? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரையும் கவர்னர் ஏன் இதை பண்றாருன்னா, காங்கிரஸ் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால, காங்கிரஸ் அந்த கவர்மெண்ட்ல இடம்பெறுன்ற காரணத்தினால பாஜக மத்திய அரசு, பாஜகன்னா மத்திய அரசு தானே. ஸோ மத்திய அரசுக்கு ஒரு ஒரு அதை பத்தி அது ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத விஷயமா இருக்கு. அதாவது காங்கிரஸ் முக்து பாரத்னு லட்சியத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிற பாஜக, ம். காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் இடம்பெற அளவுக்கு போச்சுன்னா அதை அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்களோன்ற ஒரு எண்ணம் இதுல அரசியல் சிக்கலை கொண்டுறாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் மூலமாக அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் எனக்கு என்னுடைய சோர்ஸ்ல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாளைக்கு அந்த 118 நம்பரை காமிக்கிற அளவுக்கு தாவேக்கா சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாருடைய லெட்டர்ஸும் கொண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் லேட்டஸ்டான ஒரு தகவல் சொல்லுது. 118 பேர் எங்க கிட்ட இருக்கான்னு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு போய் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ம். அதுக்குள்ள வேற விதமான ரூமர்ஸ், நீங்க சொல்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் பரவுறது நம்ம பாக்குறோம். ஆமா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியை பதவியில உட்கார வச்சுட்டு அதை வெளியில இருந்து திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், அல்ல எடப்பாடிய அல்லது நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி டெப்டி சிஎம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வதந்தியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இங்க மக்களுடைய மேண்டேட்ன்றது, மக்கள் ஓட்டு போட்டதுன்றது தாவேக்கா ஆட்சிக்கு வரதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர அதிமுக திமுக வரதுக்கான ஓட்டு, அவங்க வரதுக்கான ஓட்டு மக்கள் போடல. ஆக்சுவலா திமுகவை எதிர்கட்சியா தான் மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. அதனால இந்த சூழல்ல இந்த மக்களுடைய மேண்டேட்டுக்கு முரணாக அல்லது அவர்கள் உணர்வுகளை மதிக்காமல் இந்த மாதிரி குறுக்கு வழியில ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணினா, 2 திராவிட கட்சிகளும் மூணாவதா ஒரு சக்தி இங்க வரக்கூடாது, அதை ஒழிச்சே தீரணும்னு அந்த முடிவுல இறங்கி இதை பண்ணினாங்கன்னா எதிர்காலத்துல நம்ம திராவிட இயக்கங்களே அழிச்சிருவாங்க, சாவேக்கா அழிச்சிரும், அதனால நம்ம இப்பவே முடிச்சு நம்ம ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம். அதெல்லாம் எப்படி செஞ்சாலுமே அது தவறான ஒரு பாதை. அது குறுக்கு வழியில பண்ற விஷயங்கள் அது இன்னும் தாவேக்காவுக்கு தான் பலம் சேர்க்குமே தவிர திமுக அதிமுகவை இன்னும் பின்னுக்கு தான் அது தள்ளும்.
அந்த ம். மாதிரி குறுக்கு வழியில போகாம தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு வாய்ப்பையும் கொடுத்துட்டு அவர்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி ரோலை வந்து திமுக செம்மையாக செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியில் இறங்குவது வந்து சரியான ஒரு அணுகுமுறை ஆகாது என்பது என்னுடைய கருத்து. வந்திருக்கிறதெல்லாம் வதந்தி என்று நினைக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட தாவேக்கா ஆட்சி அமைப்பதை நாங்கள் எந்த விதத்திலும் தடுக்க மாட்டோம் தான் சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு வைல்டு ரூமரா இருக்கு, வேண்டுமென்றே கிளப்பி விட்ட ஒரு ரூமரா இருக்குது. ஈவன் விஜயை பயமுறுத்துறதுக்காக பாஜகவே கிளப்பி விட்ட ரூமரா கூட இருக்கலாம் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. அதே சமயத்தில் திமுக தரப்பில் இருந்து சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கிறது என்கிற ஒரு பேச்சும் நம்ம மறுப்பதற்கு இல்லை ஆக்சுவலா. சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு அணி வந்து பாண்டிச்சேரி ரெசார்ட்ல வச்சிருக்கிறாங்க. இப்ப அவரு டெல்லி போறாரு, ரிசைன் பண்ண போறாரு. எம்பி போஸ்ட்ட ரிசைன் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களும் வந்து தாவேக்காவ ஆதரிக்கணும். இத்தன நாள் போஸ்டிங்ல இல்லாம போயிட்டோம். இப்ப மறுபடியும் நம்ம வந்து தாவேக்கா ஆதரிச்சு போஸ்டிங்ல வருவோன்ற மாரியான விஷயங்களும் இருக்கு. இதுவும் ரூமரா? இல்ல அவங்க சைட்லயும் அதிமுக சைட்லயும் இந்த மாரி ஒரு ஆசை இருக்கா? அதுக்கு எடப்பாடி முட்டுக்கட்ட போறாரா? அதிமுக சைடுல வந்து அதிகாரத்துக்குள்ள நுழையணுன்ற ஒரு ஆசை அந்த உறுப்பினர்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் பதவி இல்லாம இருந்தா கட்சி என்ன ஆகுமோன்னு எடப்பாடிக்கே ஒரு பயம் இருக்கு. மெம்பர்கள் பாதி பேர் வந்து தாவேக்காட்ட விலை போடுவாங்களோ, ஏற்கனவே அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜக என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தாவேக்கா இடத்துல இருந்து தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து காங்கிரஸ் விலக்கிட்டு ஒட்டுமொத்தமா அதிமுக நீங்க போய் ஆதரவு தெரிவிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அதிமுக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ அதிமுக அவங்க கிட்ட இதுவரையும் உதவி கேட்காத இருக்காரு யாரு தாவேக்கால இருந்து இதுவரையும் அதிமுக எந்த லெட்டரும் எழுதல, ஒன்றும் உதவியும் கேட்கல. ம். இவங்களே வாலண்டியரா போய் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்க கொடுத்தா உங்களுக்கு யார் தயவும் தேவையில்லை, சின்ன சின்ன கட்சிகள் தயவு தேவையில்லை, நிலையான ஆட்சி கொடுக்க முடியும், நம்ம 2 பேருமே திமுக தான் நம்ம ஓட்டு வாங்கியிருக்கோம், நம்ம ஒண்ணு சேர்றது வந்து பொருத்தமா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அதிமுக தரப்புல இருந்து கொண்டு போறாங்க. ஆனா தாவேக்கா தரப்புல என்ன ரிசர்வேஷன் இருக்குன்னா, அதிமுகவை சேர்த்துட்டா அதை வந்து பாஜகவுக்கு பின்பக்க வாசல திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். அது போச்சுன்னா அப்புறம் வந்து அவங்க அஜெண்டாலாம் நம்ம மேல திணிப்பாங்க, அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தாவேக்காட்ட இருக்கு. இன்னொரு பார்வை தாவேக்கால இன்னொரு பார்வை என்னன்னா, அதிமுகவை சேர்த்துட்டா மத்திய அரசுகிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வாங்குறது ஈஸி, அவங்க கொடுப்பாங்க, அவங்களுடைய ஹோல்டு, அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண விரும்பினா கூட ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டா கொஞ்சம் டீல் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு மதச்சார்பற்ற தன்மையை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலான்ற எண்ணமும் தாவேக்காட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால வந்து இல்ல இதெல்லாம் முடியாட்டி கூட அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த டூத்தோட பிரிச்சுட்டு வந்து நம்ம வந்து சேர்த்துனாங்கன்னா பாஜக பிரச்சனையெல்லாம் வராது, நிலையான அரசு அமைக்கலாம், அப்ப காங்கிரஸை கூட கழட்டி விட்டுலான்ற மாதிரியான உள்ள காங்கிரஸை கழட்டி விட்டாலே பாஜக நமக்கு நிதி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிதியெல்லாம் கொடுப்பாங்க, ஒத்துழைப்பாங்கன்னு தாவேக்கால நம்புறாங்க. பாஜக வந்து காங்கிரஸ் வந்து பாஜக ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யக்கூடாதுன்னா அவசரப்பட்டு போய் டக்குன்னு தாவேக்காவோட ஒரு லிங்க்ல போயிட்டாங்க. அது வந்து பாஜகவுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணதுனால கவர்னர் மூலமாக சில முட்டுக்கட்டைகள் போடப்பட்டிருக்கு. இதுல இருந்து தாவேக்கா வெளியே வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு இந்த சின்ன சின்ன கட்சிகள் ஆதரிப்பதன் மூலமாக நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற பிறகு ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த அதிமுக முழு அதிமுகவும் ஆதரிக்கிறதா அல்லது ஒரு 2/3 பிரிஞ்சு வந்து ஆதரிக்கிறாங்களான்ற அந்த விஷயத்துக்கான ஒரு விடை வந்து இன்னும் 6 மாசத்துக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும் இந்த முடிவ அ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முடிவ வந்து காலம் தாழ்த்தி செல்லக்கூடியது அப்படின்றது வந்து அ ஏன் இந்த முடிவு எடுக்குறாங்க? உடனடியா வந்து அந்த முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதானே? இல்ல அவர்கள் வந்து திமுக அணியிலேருந்து விலகி வரணும், விலகி திமுக அணியிலேருந்து காங்கிரஸ் போன மாதிரி அவங்க வந்து ஸ்டாலினை வந்து ஒரேடியா முதுகுல குத்திட்டு வெளியில வரதுக்கு விரும்பல. அவங்க சுமூகமான ஒரு விஷயத்துக்கூட தான் வெளியில வராங்க. அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு பெறணுன்றதுல ஒரு ஆசை இருந்தா கூட சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் அந்த ஆசை இல்லை, பட் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஆசை இருக்கு. ம். அதனால வந்து அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உடனே வர வேண்டாம், அதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ம். மந்திரி கொடுக்கறது, வன்னியரசுக்கு மந்திரி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து தாவேக்கா அதுக்கு ஒத்துக்கிறாங்க, 2 உறுப்பினர்கள் வைத்திருக்கிறதுனால அது எவ்வளவு தூரம் ஒத்துக்கிறாங்கலாம் தெரியல. ஸோ அதனால திருமாவளவனை பொறுத்த மட்டும் அவர் இந்த தேர்தல் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பலவிதமான குழப்பங்களுக்கு உள்ளாகி இருக்காரு. எந்த ஒரு முடிவும் சரியா எடுக்க மாட்டேன்றாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லையும் சரி, காட்டுமன்னார் கோயில்ல போட்டி போடுற விஷயத்திலும் சரி, பல விஷயங்கள் வந்து அவர் வந்து குழப்பத்திலேயே இருக்காரு. இப்பவும் வந்து பல குழப்பத்துல இருக்காரு. தெளிவான ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அடிப்படையில அவருடைய ஓட்டை வந்து முழுக்க வந்து பெரும்பாலான ஓட்டை வந்து தாவேக்கா வாங்கியிருக்குன்றதுனால ரொம்ப பதற்றத்துல அவர் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த சூழல்ல அவர் போய் தாவேக்காவோட சேர்ந்தாருன்னா ம். அந்த தலித் ஓட்டுகள் ஓட்டுகள்லாம் வந்து பர்மனண்டா டிவிகே தாவேக்கா பக்கம் பக்கம் போயிடும் போயிட்டுனா அப்படின்ற என்ன மாரியான இருக்குன்னு ஒரு பயமும் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் ரொம்ப யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே சார். நன்றி. அப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லி. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.